ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் ஊருக்கு போயிட்டு பொங்கல் எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எப்படி ஓடுது? போன வாரம் பொங்கல் வெக்கேஷன் லீவ்ல நல்லா இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, நல்லா ஓடி இருந்தது. இந்த வாரம் ஆனால் இன்சென்டிவ் எல்லாம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு இல்லை. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பொங்கலுக்கு நீங்கள் லீவ் போட்டு ஊருக்கு போயிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மஸ்டா இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன வாரம் இன்சென்டிவ் ஓட்டினவங்களுக்கு இந்த வாரம் இன்சென்டிவ் இருக்கான்னு தெரியல. எனக்கு போன வாரம் இருந்துச்சு, இந்த வாரம் இல்லை. அதுவும் இல்லாமல் 2 நாளாக ரொம்பவும் கமிஷன் அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இந்த மாதம் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம டோட்டலாக ஓட்டுனதுக்கு 20%க்குள்ளே வரணும் இல்லையா, அதனால பிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கெல்லாம் 5%, 10%க்குள்ளே பிடிப்பாங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது 23ஆம் தேதி அதாவது பார்த்தீங்கன்னா 2300 ரூபா 2400 ரூபா ஓட்டுனதுக்கு 900 ரூபா கிட்ட பிடிச்சாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அதாவது 24 ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா ஓட்டுனதுக்கு 750 ரூபா கிட்ட கமிஷன் ப்ளஸ் டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம 200 கிலோமீட்டருக்கு மேலே ஓட வேண்டி இருந்தது. 2500 ஓட்டுறதுக்கு கிலோமீட்டருக்கு 10 ரூபா 11 ரூபா தான் வந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீக் ஹவரில் கூட நேற்று ஃபுல் டே பீக் ஹவரில் பார்த்தீங்கன்னா 12 ரூபா 13 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுத்தாங்க. அது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஓட்டம் அதிகமாக இருந்தது, ஏர்னிங்ஸ் கம்மியாக இருந்தது. அதாவது கமிஷன் அதிகமாக பிடிச்சாங்க. நம்ம இந்த இன்னைக்கு காலையில் இப்போ 12 மணி ஆகுது, 25ஆம் தேதி. இன்னைக்கு 25ஆம் தேதி, அதாவது 12 மணிக்கு தான் நம்ம வண்டி எடுக்க போகிறோம். சாட்டர்டே இல்லையா, 12 மணிக்கு எடுத்து ஓட்ட போகிறோம். ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சுன்னாக்கா கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ஊபர் லாகின் பண்ணுவோம். நம்ம முந்தானத்து 900 ருபீஸ் பே பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். நேற்றதோடது இன்றைக்கி கட்டிட்டு நம்ம லாகின் பண்ண போகலாம். ஊபர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் வாலெட்டில் எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். பேலன்ஸ் பாருங்க, 773 ரூபா, அதாவது 774 ரூபா கட்ட வேண்டியிருக்கு. நேற்று ஓட்டினது இது. நேற்று எவ்வளோ ஓட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2400 ரூபா தான். 2400 2500 ஓடி இருக்கு. 2555 ரூபா தான் ஓடி இருக்கு. இந்த 2555 ரூபாய்க்கு தான் 770. முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா 2495, அதாவது 2500 ரூபா ஓடி இருக்கு. அதுக்கு 900 ரூபாய் கட்டணும். சரி, அது மந்த்லி ஆவரேஜ் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு நம்ம இந்த வாலெட்டை கிளியர் பண்ணிவிடுவோம். இதில் போய்ட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தாச்சுனாக்கா பேமெண்ட் ஆகிடும். நம்ம பேமெண்ட் முடிச்சிடலாம். பேமெண்ட் பண்ணியாச்சு, பேமெண்ட் கிளியர் பண்ணியாச்சு. 0 அமௌண்ட் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மெசேஜ் வந்திருக்கு, நம்ம ஆன்லைன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களுக்கு பணம் செலுத்தி உள்ளீர்கள் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு நம்ம பேமெண்ட் ஆகிடுச்சின்னு ஓகே. ஒரு கன்னடாவா தெலுங்கு இது ஒன்று வந்திருக்கு. அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அது முடிச்சுட்டு நம்ம லாகின் பண்ணுவோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பார்த்தா இன்றைக்கி இன்சென்டிவ் தான் இருக்கா? எதுவுமே இன்சென்டிவ் கிடையாது. சரி, லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணிவிட்டு புக்கிங் வருதான்னு பார்த்துக்கலாம். லாகின் ஆகிடுச்சு. லாகின் பண்ணிருக்க மொத்தமாக நம்ம புக்கிங் வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் புக்கிங்கு எக்மோர் எடுப்போம். அக்செப்ட் ஆகிடுச்சா தெரில. பெருங்குடி பிக்கப்னு வந்திருக்கு. பாண்டியன் சாலை பெருங்குடி. சரி, புக்கிங் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அப்டேட் பண்ணுவோம். 0 பண்ணிடலாம் கிலோமீட்ரு. நேற்று ஓட்டினது பாருங்கள், 226 கிலோமீட்டரு ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 2750 ரூபா, ஒரு ஓலாயில் ஒரு 250 ரூபா ஓட்டியிருக்கு. அது எல்லாமே சேர்த்து 226 கிலோமீட்டருக்கு 2700 ரூபா தான் ஓடி இருக்கு. அதாவது நம்மளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 12 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்திருக்கு. பிக்கப் எடுக்கிற போகிற வழியில் தான் கேஸ் பங்க் இருக்குது. கேஸ் வேறு இல்லை, ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. 180 கிலோமீட்டர் ஆல்ரெடி ஓடிச்சு. இங்கே நம்ம ஃபில் பண்ணிட்டு போகிறது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சிட்டிக்குள்ளே பிஸியாக இருந்துச்சுன்னா கிடைக்காது இல்லையா. டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. 633 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு. 2 புக்கிங் முடிச்சாச்சு. எக்மோர் ட்ராப் வந்தது இல்லையா, அதில் 14 கிலோமீட்டருக்கு 265 ரூபா வந்திருக்கு. அதுக்கு கீழே ஒரு 55 ரூபா ஆடாக இருப்பாங்க. அதுக்கு மேலே இப்போ ஒரு ட்ரிப்பு எக்மோர்லேருந்து கிரீன்ஸ் ரோட்லேருந்து முகப்பேர் வந்தது 290 ஃபேர் வந்தது. ஆனால் நம்ம காசு 205 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு. 205 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு அது ஃபேர். இந்த 55 ரூபாய் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஓட்டின டோலு. நேற்று ஒரு புக்கிங் ஓட்டியிருந்தேன்.
அது தாம்பரம் டு அம்பத்தூர். அதில் ட்ரிப்பு ஆட் ஆகலை. ட்ரிப்பில் இந்த 55 ரூபா ஆட் ஆகலை. அதில் நம்ம போய் சப்போர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அதில் சப்போர்ட்லேருந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 55 ரூபா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 புக்கிங்க்கு 400 சம்திங் தான் வந்திருக்கு. அந்த 50 ரூபா சேர்ந்து தான் இதில் காமிக்குது. சரி, வெயிட் பண்ணுவோம். ஆன்லைனில் தான் இருக்கோம். புக்கிங் வர வரைக்கும் பார்த்துக்கலாம். மோப்பேரில் இருக்கிறோம். மூணு புக்கிங் தான் முடிஞ்சிருக்கு. திருப்பி வாலாஜா ரோடு சேப்பாக்கம் 5 கிலோமீட்டர் 150 ரூபா எடுத்துருவோம். 3 புக்கிங் தான் முடிஞ்சிருக்கு. 760 ரூபா தான் ஓடி இருந்தது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். சாப்பிட்டு இப்போ தான் 3 மணி ஆகுது. சாப்பிட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம். பக்கத்தில் இருந்து தான் புக்கிங்கு. இங்கேருந்து ட்ரிப்ளிகன் ட்ராப்பு. டோல்கேட்டோட விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? டோல்கேட்டில் 50 ரூபா டோல் ஆட் ஆகலை. வானகரன் டோலில். உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கா? எனக்கு 2-3 நாளாக 2 ட்ரிப்பில் ஆல்ரெடி ஆட் ஆகாமல் இருந்தது. சரி அது கவனிக்கலை எவ்வளோன்னு. அடுத்த புக்கிங் வந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த புக்கிங்கில் ஃபேர் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா டோல் ஆட் ஆகவே இல்லை. அப்புறமா நான் அந்த இதில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அது ட்ரிப்பில் ஒரு ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்மளுக்கு இது ரீஃபண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பழைய இதுவும் நம்ம ரீஃபண்ட் எடுத்துருக்கலாம். ஆனால் அந்த பழைய மெசேஜ் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். அதனால் நம்மளால் ரீஃபண்ட் எடுக்க முடியல. சரி, அதனால் இந்த புக்கிங் எடுப்போம். போய்ட்டு அந்த ட்ரிப்ளிகன் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு ட்ராப்புங்க. மேட்ச் இருந்தது. செம டிராஃபிக் வேறு. அந்த பக்கம் ரோடெல்லாம் ப்ளாக் பண்ணதுனால பீச் ரோடுக்கு திருப்பி விட்டாங்க. பீச் ரோடில் இன்றைக்கி 26க்கு நாளைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த செட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கு பாருங்கள், சூப்பராக கோட்டை மாதிரி. அது ரொம்ப அழகாக இருக்குது. பீச் ரோடு இன்னும் செம்ம டிராஃபிக்காக தான் இருக்குது. அந்த ட்ரிப் முடிச்சுட்டு நம்ம டியூட்டி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். திருப்பி பார்த்திங்கனாக்கா காமாட்சி ஹாஸ்பிட்டல் பல்லவரம் அந்த ரோடு பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. வேல்ஸ் டெக் யூனிவர்சிட்டியிலேருந்து டுவேர்ட்ஸ் குரோம்பேட்டை பிரிட்ஜிலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் ஃபுல்லாக பிளாக்காக இருந்தது. கீழே பிளாக்கு டுவேர்ட்ஸு தாம்பரம் சைடு எல்லாமே பிளாக்காக இருக்குது. ஏதோ கட்சி மீட்டிங் போல் இருக்குது. செம்ம ரஷ்ஷுன்னா ரஷ்ஷு, அவ்வளோ ரஷ்ஷு. குரோம்பேட்டையிலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஒரு வழியாக புக்கிங் முடிச்சிட்டோம். எல்லாமே நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. 3165 ரூபா ஓடி இருக்குது 9 புக்கிங்க்கு. நம்ம 9 புக்கிங் எடுத்திருக்கோம். மொத்தமாக இந்த அமௌண்ட் வந்திருக்கு. இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம். வாலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். வாலெட்டில் பார்த்திங்கன்னா 488 ரூபா காமிக்குது. ஆனால் இது கிடையாது கமிஷன். காலையில் ஒரு ஆன்லைன் ட்ரிப் எடுத்தோம். அதுக்கு எவ்வளோ ஒரு 200 சம்திங் எடுத்திருந்தோம். 264 ரூபா அது காலையில் எடுத்திருந்தோம் ஆன்லைன் ட்ரிப்பு. அதுவும் சேர்த்து பார்த்தாக்கா 752 ரூபா சம்திங் வருது. 750 ரூபான்னு வச்சுக்கலாம். 3150 ரூபாய்க்கு 750 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு 20% கிட்ட கமிஷன் பிடிச்சி வந்திருக்கு. டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா 179 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதாவது 180 கிலோமீட்டரை வச்சுக்குவோம். இந்த 3165 ரூபாய்க்கு 180 கிலோமீட்ரு பண்ணாக்கா ஆவரேஜ் நம்மளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 17.5 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 3165 ரூபா ஓடி இருக்கு. மொத்தமாக 750 ரூபா கமிஷன் கொடுத்துருக்கு. பார்த்தீங்க இல்லையா? 180 கிலோமீட்டருக்கு. அதாவது கிலோமீட்டருக்கு 17 ரூபா 50 காசு அந்த மாதிரி வந்தது. இன்னைக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. ஈவினிங் டைமில் ஏதோ கட்சி மீட்டிங் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. சரி, இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். 9 புக்கிங் தான் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு இன்சென்டிவ் எதுவும் இல்லாதனால நம்மளுக்கு 750 ரூபா கமிஷன் பேஸில் போயிடுச்சு. இன்சென்டிவ் ஒரு 500 ரூபா வச்சு கிடச்சிருந்தாக்கா நம்ம கொஞ்சம் இன்னொரு 500 ரூபா சேர்த்து ஓட்டியிருக்கலாம். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி சாட்டர்டே முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு சண்டே என்னன்றது மண்டே அப்டேட் பண்ணுறேன். பை.